வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக செயல்பட்டு வந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் அவரது வீட்டு வாசலிலேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடிக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றி கூறும் நக்கீரன் வார இதழின் மூத்த ஆசிரியர் தாமோதரன் பிரகாஷ் 2500 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் இயக்குனர் ராஜசேகரிடம் இருந்து அந்த பணத்தை பங்கு பிரிக்கும் தகராறில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து இதுபோன்று பல கட்ட பஞ்சாயத்துகளில் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் அதன் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சொத்துக்கள் உள்ளதாகவும் திடுக்கிட வைக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலினை எதிர்த்து பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் போட்டியிட்டார். அப்போது தனது சொத்து விவரங்களை தனது அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருந்தார். அதில் தனக்கு பெரம்பூர் சடையப்பா தெருவில் 1800 சதுரடியில் 50 லட்சம் மதிப்புள்ள வீடு அசையா சொத்தாகவும் 50 லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களாகவும் மொத்தம் 1 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாகவும் தெரிவித்த ஆம்ஸ்ட்ராங் வீடு கட்டுவதற்காக நேஷனல் டெவலப்பர்ஸ் நிதி நிறுவனத்திடம் வாங்கிய 50 லட்சம் ரூபாய் கடனாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது ஆம்ஸ்ட்ராங்கின் சொத்து மதிப்பு 50 கோடிகளை தாண்டும் என்கிறார் பிரபல புலனாய்வு வார இதழின் செய்தியாளர் ஒருவர். அவர் கூறுகையில், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவரான ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ளும்படியாக சொத்து ஏதும் கிடையாது. அவரது சொத்து என்றால் சொந்தமாக இருந்த ஒரு பூர்வீக வீடு மட்டும்தான். ஆனால் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் மறைந்த புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவரான பூவை மூர்த்தியின் வலதுகரமாக செயல்பட துவங்கியவுடன் அவருக்கு பல்வேறு ரவுடிகளுடன் நெருக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. பல்வேறு குற்ற பின்னணி கொண்டவர்களை தன்னுடன் அதிக அளவில் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தார். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் தானே முன்னின்று அதை தீர்த்து வைத்ததன் மூலம் அவர்களின் தலைவனாக உருவெடுத்தார். இதையடுத்து அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவாகவே போலீசாரின் பார்வை அவர் மீது அழுத்தமாக திரும்பியது. அதைத் தொடர்ந்து காவல்துறையின் பி பிரிவு ரவுடிகள் பட்டியலில் ஆம்ஸ்ட்ராங் பெயர் சேர்க்கப்பட்டது. காவல்துறையினரின் அச்சுறுத்தல் ஒரு கட்டத்தில் அதிகமாகவே தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியில் தனது பாதுகாப்பிற்காக இணைந்த ஆம்ஸ்ட்ராங் தனக்கிருந்த சரளமான இந்தி மொழி புலமையால் அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்பதால் காவல்துறையினர் அவரை நெருங்க தயங்கினர். அரசியல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்தனர். இதையடுத்து தன் மீது இருந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் முறையிட்டு சட்ட போராட்டம் நடத்தி அவற்றில் இருந்து விடுதலையானார் ஆம்ஸ்ட்ராங். ஆனாலும் கட்ட பஞ்சாயத்து செய்வதை நிறுத்தவில்லை. அரசியல் அதிகாரம் இருந்ததாலும் எந்த ஒரு விவகாரத்திலும் நேரடியாக ஈடுபடாமல் தனக்கு கீழ் இருந்தவர்களை வைத்து வேலைகளை முடித்ததாலும் போலீசார் அவர் மீது அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து சொகுசு கார், பகுஜன் சமாஜ் கட்சிக்கென்று சொந்தமாக அலுவலகம், வீட்டின் அருகே சொந்தமாக அவர் கட்டிய புத்த விகார், அடுக்குமாடி குடியிருப்பு, 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இஸ்ரேலிய பிஸ்டல், பினாமிகளின் பெயரில் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல வணிக வளாகங்கள், காலி மனைகள், சொகுசு வீடுகள் என்று பல்வேறு சொத்துக்கள் சேர்ந்தன. அவரது தற்போதைய சொத்து மதிப்பு மட்டும் 50 கோடிகளை தாண்டும். மேலும் ஆருத்ரா விவகாரத்தில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததன் மூலம் பல கோடி ரூபாய் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு கைமாறியதாகவும் அந்த செய்தியாளர் கூறுகிறார். இது குறித்து ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களிடம் கேட்டபோது, ஒரு காலத்தில் ஆம்ஸ்ட்ராங் குற்ற பின்னணியுடன் இருந்தது உண்மைதான். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அவரது திருமணத்திற்கு முன்பே அவரது எதிரிகள் அனைவரையும் வரவழைத்து அவர்களிடம் சமாதானம் பேசி அவர்களுக்கு என்னென்ன இழப்பீடு தர வேண்டுமோ அதையெல்லாம் செட்டில் செய்துவிட்டார். ஆருத்ரா விவகாரத்தில் கூட அந்த நிறுவனத்தின் இயக்குனர் ராஜசேகரிடம் இருந்து தங்கள் பணத்தை வாங்கி தருமாறு முதலீடு செய்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அணுகினர். ஆனால் பாதிக்கப்பட்ட யாருக்கும் பணம் தர வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று
ஆற்காடு சுரேஷ் ராஜசேகரிடம் கூறியதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷை கண்டித்தார். மற்றபடி ஆம்ஸ்ட்ராங் மூலம் படித்தவர்களும் பலன் அடைந்தவர்களும் அவருக்கு தனிப்பட்ட வகையில் செய்த உதவிகள் மூலமே அவரிடம் தற்போது உள்ள சொத்துக்கள் வந்தன என்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.